காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதிக எண்ணெய் இல்லாம மாவு கலக்காம ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் காஞ்சிச்சு, இதுல 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அது பொரியவும் பொடியா நறுக்குன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் கரிமசால் பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு, இப்போ அதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஈவனாக கலந்து விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் ஈவனாக கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். இதையும் கலந்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து திறந்து கிண்டி விட்டுட்டு திரும்பவும் அதை மூடி வச்சிடணும். ஒரு 5 டைம்ஸ் எடுத்து திரும்பவும் அதை கிளறி விட்டுட்டு, இனிமே இதை க்ளோஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மிளகு ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதனால மிளகு ஜீரகத்தூள் இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்படியே இனிமே இதை க்ளோஸ் பண்ண வேண்டாம். வச்சுக்கிட்டே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கால்சியம் நிறைந்த காலிஃப்ளவர் ரெடி.